தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த திட்டம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பின் தேதியிட்டு அமலுக்கு வருவதாக இந்த அரசாணையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது நிறுத்தப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கடந்த 23 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக உறுதியளித்த நிலையில் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு அரசு ஊழியர்கள் வலியுறுத்தி வந்தனர். அண்மையில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்திய ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டா ஜியோ சங்கங்களை சேர்ந்த அரசு ஊழியர்கள் இந்த மாதம் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த சூழலில் பல்வேறு சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் பின் தேதியிட்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அது அமலுக்கு வருவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. திரைப்படங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் நடைமுறையில் மாற்றம் தேவை என்று மக்கள் நீதி மய்யம் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கருத்து சுதந்திரத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுத்தறிவால் வழிநடத்தப்பட வேண்டுமே தவிர தெளிவற்ற தன்மையால் முடக்கப்படக்கூடாது என தெரிவித்துள்ளார். தெளிவு இல்லாத போது ஒரு படைப்பாற்றல் முடக்கப்படுவதோடு பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்களின் நம்பிக்கையும் பலவீனமடைவதாக கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். கலை மீது மிகுந்த ஆர்வமும் விவேகமும் முதிர்ச்சியும் கொண்டுள்ள தமிழ்நாடு மற்றும் இந்திய சினிமா ஆர்வலர்களுக்கு வெளிப்படைத்தன்மையும் மரியாதையும் தேவை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். திரைப்பட தணிக்கை முறையை கொள்கை ரீதியாக மறுபரிசீலனை செய்யுமாறு கேட்டுக் கொண்டிருக்கும் கமல்ஹாசன், தணிக்கைக்கு காலக்கெடு வரையறுத்தல், வெளிப்படையான மதிப்பீடு மற்றும் பரிந்துரைக்கப்படும் மாற்றத்திற்கு எழுத்துப்பூர்வமான தர்க்க ரீதியான காரணங்களை கூறுவது அவசியம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். திரைத்துறையும் அரசு நிறுவனங்களும் இணைந்து செயல்படவும் வலியுறுத்தியுள்ளார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பலத்த காற்று வீசி வருவதால் ராமநாதபுரம் மாவட்டம் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வருகின்றனர். தனுஷ்கோடி, பாம்பன் பாலம் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து சூறைக்காற்று வீசி வருகிறது. கடலும் கொந்தளிப்பாக உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளையும் 2000க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகளையும் மீனவர்கள் மீன் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். காற்றின் வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. தொடர்ந்து ஒரு வார காலமாக நாங்க மீன்பிடிக்க செல்லல. அரசு கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அனுமதிச்சிட்டு வழங்கல. நாட்டுப்படகு மீனவர்களும் விசைப்படகு மீனவர்களும் இந்த காற்றின் வேகத்தால ரொம்ப நிலைகுலைஞ்சு போய் இருக்காங்க. இந்நிலையில் தனுஷ்கோடியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் 2 பேர் கரை திரும்பவில்லை என தெரிகிறது. இதையடுத்து அவர்களை சக மீனவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். மும்பையை தலைமையிடமாக கொண்ட இந்திய தேசிய பங்கு பரிவர்த்தனை உறுப்பினர்கள் சங்கத்தின் சார்பில் சென்னையில் சர்வதேச மூலதன சந்தை மாநாடு நடைபெற்றது. நந்தம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் நடைபெற்ற அந்த சங்கத்தின் 15வது சர்வதேச மூலதன சந்தை முதலீட்டு மாநாட்டில் 20க்கும் மேற்பட்ட சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்றன. வரும் நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட உள்ள பங்குச்சந்தை முதலீடுகள், வர்த்தகம் சார்ந்த தொழில்நுட்பம், மூலதன சந்தை குறித்த நம்பிக்கையை வளர்த்தெடுப்பது குறித்து மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேச நிறுவனங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தங்கள் தரப்பு திட்டங்களையும் வியூகங்களையும் வெளிப்படுத்தினர். அதற்கேற்ப எதிர்வரும் காலத்தில் தங்களின் முதலீடு இருக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த மாநாட்டில் தேசிய பங்குச்சந்தை தலைவர் ஆஷிஷ்குமார் சௌகான், மும்பை பங்குச்சந்தை தலைவர் சுந்தரராமன் ராமமூர்த்தி மற்றும் ஏராளமான சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் கலந்து கொண்டனர். உதகை அரசு ரோஜா பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் ரோஜா பூக்களை கண்டு ரசிக்கும் விதமாக பசுமை குடிலில் 5 வகையான புதிய ரோஜா செடிகளை நடவு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் உதகை ரோஜா பூங்காவிற்கு வருகை தருகின்றனர். இங்கு நடப்பட்டுள்ள ரோஜா செடிகள் கோடை சீசன் மற்றும் 2வது சீசன் காலங்களில் மட்டும் பூத்து குலுங்கும். இதனால் மற்ற காலங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் விதவிதமான ரோஜா பூக்களை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். இந்த நிலையில் ஆண்டுதோறும் ரோஜாக்களை பார்த்து ரசிக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் பிரம்மாண்ட பசுமை குடில் அமைக்கப்பட்டு ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. சீசனல் டைம் இல்லாதனால ரோசஸ் அவ்வளவா இல்லை. இப்போதான் கிராஃப்டிங் பண்ணி எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுருந்தாங்க. இங்கே பாலி ஹவுஸ் ஒன்று இருந்துச்சு. சரி என்ன இருக்குன்னு உள்ளே பார்க்கும்போது இப்போ தான் புதுசாக ஃப்ளவர்ஸ் ரோசஸ் சும்மா நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ட்ரிப் இரிகேஷன்லாம் வச்சு பார்த்தா வெளியே கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது, உள்ளே அப்படியே வேறு மாதிரி என்விரான்மெண்ட் இருக்குது.
வடக்கே இருந்து தமிழ்நாட்டிற்குள் வந்து இடக்கு செய்ய நினைப்பவர்களை அடக்குவதற்காக வைகோ தொடங்கியுள்ள சமத்துவ நடை பயணம் வெல்லும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இருந்து மதுரை நோக்கி சமத்துவ நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இன்று 9ஆம் நாளாக மேலூரில் இருந்து மதுரை நோக்கி சமத்துவ நடை பயணத்தை தொடங்கினார். பயணத்தின் போது கி வீரமணி மேலூர் அருகே வைகோவை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அங்கு வாழ்த்தி பேசிய அவர், நடை பயணத்தால் வைகோ கருப்பாகி இருக்கிறார், மற்றவர்கள் வெறுப்பாகி இருக்கிறார்கள் என்றும், கொள்கையை சீண்டும் போது நாங்கள் நெருப்பாக மாறுவோம் எனவும் தெரிவித்தார். இருக்கிற தமிழ்நாட்டிலே மத கலவரத்தை உருவாக்கலாம் என்று வடக்கே இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் வடக்கே இருந்து வந்தாலும் இடக்கு செய்ய நினைத்தாலும் அவளை அடக்குவதுதான் என்னுடைய வேலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அருமையான பயணம் ஒரு எச்சரிக்கை பயணம். இது வீண் போகக்கூடிய பயணம் அல்ல. இந்த நடை பயணத்தில் மதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அரசு போக்குவரத்து மீது காதல் கொண்ட ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர் தனது வீட்டின் குடிநீர் தொட்டியை அரசு பேருந்து போல் கட்டியிருப்பது காண்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. விழுப்புரம் ரஹமத் கோல்டன் சிட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் 30 ஆண்டுகள் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று வீட்டில் இருந்து வருகிறார். ஓய்வு பெற்ற போதும் அரசு பேருந்து மீது உள்ள காதல் குறையாததால் மகனுக்காக புதியதாக கட்டிய வீட்டின் குடிநீர் தொட்டியை அரசு பேருந்து வடிவில் கட்டியுள்ளார். போக்குவரத்து கழகத்தில் நான் சிறப்பாக ஒரு 30 ஆண்டுகள் பணி செஞ்சேன். நான் 30 ஆண்டு பணி செஞ்ச ஞாபகம் வருதுமா, என்னுடைய வீட்டு மாடியில் இந்த பெரியார் பஸ் மாதிரி வரையணுன்ட்டு இது பண்ணேன். என்னுடைய சின்ன பையன் வந்து அமெரிக்காவில் வேலை செஞ்சாப்புல, இப்போ லண்டனில் இருக்கிறாப்புல. அவருடைய பேரில் தான் இந்த வீடு, அவர் தான் பணம் அனுப்புனார் இந்த வீடு கட்ட சொல்லி. அந்த வீட்டை கட்டி அது பெரியார் பஸ் ஒன்று போடுப்பா, அங்கே தான் பெரியார் நகரில் போடுறோன்னே, அதை இங்கே போடுப்பான்னாப்புல. அதே போல் அந்த பெரியார் பஸ்ஸை வரைஞ்சி சிறப்பாக செஞ்சுருக்கிறேன். பேருந்து வடிவிலான குடிநீர் தொட்டியை பார்க்கும் பொதுமக்களும் நிகழ்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்து செல்கின்றனர். பழனியில் இடும்பன் கோவில் நிர்வாகத்தை பழனி கோவில் நிர்வாகத்துடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இடும்பன் கோவிலை பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தின் கீழ் இணைக்க வேண்டும் என பழனி கோவில் அறங்காவலர் குழு மற்றும் கோயில் இணை ஆணையரும் தீர்மானம் நிறைவேற்றி இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த இடும்பன் கோவில் பரம்பரை அறங்காவலர் ராஜா தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல 100 ஆண்டுகளாக உள்ள இடும்பன் கோவிலை பழனி கோவில் நிர்வாகத்துடன் இணைக்க கூடாது என்று முழக்கமிட்டனர். தன்னிச்சையான முடிவது. அவர்களுக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை எங்களது திருக்கோயிலை நற்பெயரை கெடுக்கும் அளவிற்கு யாரும் தீர்மானம் இயற்றினால் அதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்போவதாகவும் ராஜா தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் அருகே பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ள தார் சாலையை புனரமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எட்டப்பராஜபுரம் கிராமத்திலிருந்து தேக்கம்பட்டி அடைக்கம்பட்டி வழியாக மரிகுண்டு கிராமம் வரை 6 கிலோமீட்டர் செல்லும் தார் சாலையில் பல்வேறு இடங்களில் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் நாள்தோறும் விபத்துகள் தொடர்கதையாகி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சாலையில தான் அரசு பேருந்துகளும், கல்லூரி வாகனங்களும், தொழிலாளியோட வாகனங்களும், காற்றாலை மின்சார வாகனங்களும் அனைத்துமே இதுல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த சாலையை வந்து ஒரு வாகன போக்குவரத்து ஏற்ற சாலையா செப்பனிச்சு கொடுக்கணும், அதே சமயத்தில் அகலப்படுத்தி கொடுக்கணும்ன்றது இந்த கிராமங்கள் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன். எட்டப்பராஜபுரம் மரிகுண்டு இடையேயான தார் சாலையை உடனடியாக அகலப்படுத்தி சீரமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு அருகே தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் முல்லைத்தீவிற்கு அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று வானிலை மையம் கூறியிருந்தது. இந்த நிலையில் நாளை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளையும் நாளை மறுநாளும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.
தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தில் சிபிஐ மற்றும் தடயவியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கை உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரித்து வருகிறது. வழக்கு விசாரணைக்காக ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் தாந்தோன்றிமலை பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு விஜயின் பிரச்சார வாகனம் கொண்டுவரப்பட்டது. பேருந்தின் உள்ளேயும் வெளியேயும் சிபிஐ மற்றும் தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பேருந்து ஓட்டுநரை விஜய் எவ்வாறு பேருந்தின் மீது ஏறினார், எங்கு நின்று பேசினார், மீண்டும் இருக்கையில் எவ்வாறு அமர்ந்தார் என்பதை செய்து காட்ட வைத்து விசாரணை மேற்கொண்டனர். முழு ஆய்வும் வீடியோ மற்றும் புகைப்படங்களாக பதிவு செய்யப்பட்டன. மேலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் சாலையின் இருபுறமும் அளவெடுக்கும் பணியும் நடைபெற்றது. சுமார் 8 மணி நேர ஆய்வுக்கு பிறகு விஜயின் பேருந்து திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆய்வின் அடிப்படையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகைப்பூ 1 கிலோ 10,000 ரூபாயை தாண்டி விற்பனையாகிறது. வரத்து குறைவு காரணமாக மல்லிகை பூக்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வத்தலகுண்டு பகுதியில் கடந்த 1 மாத காலமாக நிலவி வரும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை செடிகளில் மொட்டுகள் அரும்பு விடாமல் மல்லிகைப்பூ உற்பத்தி குறைந்தே காணப்படுகிறது. நிலக்கோட்டை மலர் சந்தைக்கு கொண்டு வரப்படும் மல்லிகை பூக்களுக்கு கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் மல்லிகைப்பூ 1 கிலோ 10,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தொடர்ந்து வரத்து குறைந்து காணப்பட்டால் மேலும் விலை உயரக்கூடும் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். 10,000 ரூபா ஒரு கிலோ வந்து 10,000 ரூபாய்க்கு இந்த பொங்கல் பண்டிகை வரனால பூ டிமாண்டு கிடைக்கவே மாட்டேங்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பனி சீசனுக்கு பூ வரமாட்டேங்குது. உச்சபட்ச விலையை வந்து மல்லிகைப்பூ 10,000லேருந்து 12,000 ரூபா வரைக்கும் போகுது. இது லேட்டாக ஒருவேளை இதே நிலவரம் நீடிக்கலாம், இல்லாட்டி 15,000 ரூபா வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. இதேபோல் முல்லைப்பூ 1,800 ரூபாய் வரையிலும் பிச்சிப்பூ 1,600 வரையிலும் விற்பனையானது. வரத்து குறைந்த போதும் கொண்டுவரப்படும் பூக்களுக்கு நல்ல விலை கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீண்ட சட்ட போராட்டத்தால் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்திடம் இருந்து 31 ஏக்கர் நிலத்தை மீட்ட தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். எம்ஜிஆர் ஆட்சியின் போது தஞ்சையை அடுத்துள்ள திருமலை சமுத்திரம் பகுதியில் திறந்தவெளி சிறைச்சாலைக்கு 31 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. விவசாய பண்ணை உருவாக்கி அதில் தண்டனை பெற்ற சிறை கைதிகளுக்கு விவசாயம் குறித்து பயிற்சி அளிக்க அப்போதைய அரசு ஏற்பாடு செய்தது. ஆனால் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த இடத்தில் பல கட்டிடங்களை கட்டியது. தமிழ்நாடு அரசின் நீண்டகால சட்ட போராட்டத்தால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த இடத்தை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். இதற்காக தஞ்சை விவசாயிகள் அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை திறம்பட நடத்தி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றது, 31 ஏக்கர் நிலத்தையும் அரசாங்கத்துக்கு திருப்பி மீட்டு கொடுக்கிறது என்கிற முன்னெடுப்பு எடுத்து இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. அந்த முறையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்தோம்னா அங்கே இன்னைக்கு வந்து அறிவிப்பு பலகையும் மாற்றப்பட்டுடுச்சு. இதை நாங்கள் வரவேற்கிறோம். அந்த இடத்தில் திறந்தவெளி சிறைச்சாலையை உருவாக்கி விவசாய பண்ணை அமைத்து சிறை கைதிகளை விவசாயிகளாக உருவாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அரசு ரோஜா பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் ரோஜா பூக்களை கண்டு ரசிக்கும் விதமாக பசுமை குடிலில் 5 வகையான புதிய ரோஜா செடிகளை நடவு செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் 10 லட்சம் சுற்றுலா பயணிகள் உதகை ரோஜா பூங்காவிற்கு வருகை தருகின்றனர். இங்கு நடப்பட்டுள்ள ரோஜா செடிகள் கோடை சீசன் மற்றும் 2வது சீசன் காலங்களில் மட்டும் பூத்து குலுங்கும். இதனால் மற்ற காலங்களில் வரும் சுற்றுலா பயணிகள் விதவிதமான ரோஜா பூக்களை காண முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். இந்த நிலையில் ஆண்டுதோறும் ரோஜாக்களை பார்த்து ரசிக்கும் வகையில் நவீன வசதிகளுடன் பிரம்மாண்ட பசுமை குடில் அமைக்கப்பட்டு ரோஜா செடிகள் நடவு செய்யப்பட்டு வருகின்றன. சீசனல் டைம் இல்லாதனால ரோசஸ் அவ்வளோவா இல்லை. இப்போ தான் கிராஃப்டிங் பண்ணி எல்லாத்தையும் அப்படி அப்படியே வச்சுருந்தாங்க. இங்கே பாலி ஹவுஸ் வந்து ஒன்று இருந்துச்சு. சரி என்ன இருக்குன்னு உள்ளே வந்து பார்க்கும்போது இப்போ தான் புதுசாக ஃப்ளவர்ஸ் ரோசஸ் வந்து சும்மா நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ட்ரிப் இரிகேஷன்லாம் வச்சு பார்த்தா வெளியே கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது, உள்ளே அப்படியே வேறு மாதிரி என்விரான்மெண்ட் இருக்குது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் வார வர்த்தகத்தின் கடைசி நாளான இன்றும் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாயும் சவரனுக்கு 800 ரூபாயும் அதிகரித்துள்ளது. சந்தைகளில் இன்று ஒரு சவரன் 1,03,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 12,900 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 7 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 275 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது.